ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குமரி ஆர்எஸ் ஃபேமிலி. இன்றைக்கி நம்ம ஒரு விலாக் பார்க்கலாம். காலையில் எந்திரிச்சாச்சு. எங்கள் பசங்களுக்கு கொஞ்சம் சாதம் வச்சு அவங்களுக்கு சாப்பாடெலாம் வச்சு கொடுத்து விடணும். அதுக்கு பிறகு காலையில் டிஃபன் என்னதாவது செய்யணும். பார்க்கலாம். மறுபடியும் மதியத்துக்கு அவங்க மீன் என்னதும் வாங்கிட்டு வந்தாங்க அப்படின்னா நம்ம மீன் போட்டு குழம்புலாம் வைக்கலாம். காலையிலே நேற்று நைட்லேயே கவுண்டர் டாப் எல்லாத்தையுமே கழுவி வச்சுட்டேன். அதாவது பாத்திரம்லாம் கழுவிட்டு கவுண்டர் டாப்லாம் கழுவி எடுத்து விட்டாச்சு. அது அப்படி தான் இருக்குது. பசங்களுக்கெல்லாம் லஞ்ச் பாக்ஸ் எல்லாமே கழுவிட்டேன். அப்புறம் அடுப்பெல்லாம் தொடச்சி எடுத்து வச்சாச்சு. எல்லாமே நீட்டாக க்ளீன் ஆக்கியாச்சு. இப்படி தான் இருக்குது. நான் வந்து நம்ம அடுப்பு எல்லாமே துடைச்சி வச்சுருந்தேன். எல்லாமே நல்லா துடைச்சாச்சு. அதனால் அப்படியே இருக்குது. அதில் பானை மட்டும் இருக்குது. பானைனா நல்லா காஞ்சிடுச்சு. அதனால் அதை கொஞ்சம் ஊற போட்டிருந்தேன். அதனால் அது மட்டும் பூசலை. மற்றபடி எல்லாத்தையும் பூசியாச்சு. மறுபடி கொஞ்சம் கிராசரிலாம் வாங்கியிருந்தால அந்த கிராசரி எல்லாத்தையுமே எடுத்து வைக்கவும் செஞ்சுட்டேன். எதை எந்த பாத்திரத்தில் வைக்கணுமோ அதெல்லாம் அதில் வச்சாச்சு. மறுபடி இதுலேயும் எல்லாமே இருக்குது. நம்ம என்ன காலையிலே நம்ம சமையல் வேலையே பார்க்கலாம். பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. அவங்களுக்கு வந்து இன்றைக்கி என்னது ரெடி பண்ணினேன் அப்படின்னா காலையிலே தோசை. அவங்களுக்கு தோசைன்னு கொடுத்து மறுபடியும் நேற்று வந்து இட்லி வச்சுருந்தேன். அது சாம்பார் வச்சுருந்தேன். அப்போ சாம்பார் நிறையாவே வச்சுருந்தேன். அதில் அப்படியே கொஞ்சோண்டு எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருந்தேன். அந்த சாம்பார் தான். அப்போ தோசையும் சாம்பாரும் வச்சு கொடுத்தேன். மறுபடியும் அவங்களுக்கு சாதம் வச்சு புளி சாதம் கிளறினேன். அந்த பொரிக்காஞ்சட்டி தான் இருக்குது பார்த்தீங்களா. நான் வந்து என்ன இருந்துச்சுன்னா கொஞ்சோண்டு மீதி இருந்தது. பெர்லின் சாப்பிட்டுட்டா. இதெல்லாம் சரின்ட்டு அதுக்கு இப்போ தான் போட்டேன். மறுபடியும் அவங்க 2 பேரும் காலையில் டிஃபன் சாப்பிட்டுட்டு போனாங்க. இது நேற்று வச்ச இட்லி அதெல்லாம் இருக்குது. இன்றைக்கி லெமன் சாதத்துக்கு புளி சாதத்துக்கு வந்து பொட்டேட்டோ வந்து ஃப்ரை பண்ணி கொடுத்து விட்டேன். இப்படி தான் ஃப்ரை பண்ணி அதையும் வச்சு அவங்களுக்கு கொடுத்து விட்டேன். அவங்களுக்கு நல்லா நிறையாவே கொடுத்து விட்டேன். இதில் என்னது இருக்குன்னா அரிசி தான் இருக்குது. ஏன் அப்படின்னா நம்ம சாதத்துக்குள்ள அரிசி. இதில் உள்ள பக்கெட் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். கொஞ்சம் எனக்கு வந்து கொஞ்சம் கோதுமை மறுபடி கொஞ்சம் எள் அதெல்லாம் இருக்குதுன்னா அதை வந்து கொஞ்சம் வீட்டில் அங்கே போய் நல்லா அலசி மேலே தட்டில் கொண்டு காய போட்டுடலாம் அப்படின்ட்டுருக்கேன். ஏன்னா இங்கே வந்து போட்டால் கோழி இருக்கா அவ்வளோத்தையும் சாப்பிட்ருவோம். மாதிரி இதுலையே வெயிலுக்குள்ளே காத்திருக்கணும். இதனால் மேலே கொண்டு போட்டுட்டு வந்தால் பிரச்சனையே இல்லை. இதில் வந்து எள் இருக்குது. இதில் வந்து கொஞ்சோண்டு எள் வந்து ஒரு பாத்திரத்தில் இருந்தது. அது வந்து கொஞ்சம் வண்டெனது வந்திருக்கா எப்படின்னு தெரியலை. மேலே நூலாம்பசி பிடிச்ச மாதிரி இருக்குது. அப்போ நம்ம என்ன நல்லா அலசிட்டு ஐக்கரை போட்டுக்கலாம்ல. அதனால தான் இதை கவரில் வச்சுருக்கேன். இதில் வந்து கேப் இருக்குது. இதே இருந்தாலும் நம்ம நல்லா அலசி காய வச்சுட்டு அதுக்கு ஒரு வறுத்து திரிச்சுக்கலான் இருக்கேன். கீழே வந்து கோதுமை இருக்குது. அதனால தான் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். இதுக்கு வந்து கவர் எடுத்து வச்சுருக்கேன். மறுபடியும் எள்ளுக்கு வந்து இந்த இது எடுத்து வச்சுருக்கேன். எல்லோ இல்லைன்னா நம்ம கேப்பையே ஏதாவது ஒன்று துணியில் போட்டுக்கிடலாம். இது வந்து நம்ம இந்த சாக்கு வந்து அதை வெட்டி வச்சுருக்கேன். அந்த சாக்கம் இருக்குது வச்சு போட்டுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக எல்லாம் எடுத்து இந்த பக்கெட்டில் வச்சுட்டேன். அதனால தான் அந்த பக்கெட்டு எடுத்தேன். பசங்க வந்து ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. ஹால் வந்து இப்படி தான் இருக்குது. நான் என்ன வீடெலாம் தூக்கலை. என்ன வந்து இப்போ அவங்க அப்பா வருவாங்க. அவங்க கூட அந்தால போயிட்டு வீடு வரைக்கும் போயிட்டு அந்தால எல்லாத்தையும் கழுவி எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் மறுபடியும் உள்ள வேலைகளை செய்யணும். கிச்சன்லாம் இன்னும் ஒன்றும் தூக்கலை. என்னமோ தான் வந்து தூக்கணும். இந்த பக்கெட்டில் வந்து குப்பை வந்து தட்டி வச்சுருக்கேன். அதனால் என்னமே குப்பையை வந்து அங்கே ஒரு பள்ளம் எடுத்து அதுக்குள்ளே கொண்டு போடணும். அப்போ தான் அப்பப்போ நம்ம எரிச்சுக்கிடலாம். ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் மண்ணெலாம் அடிச்சிருக்கு. நான் பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். அதனால் அந்த சைடில் இப்போ குப்பையை நம்ம போட முடியாது. இல்லைன்னா அங்கே கொண்டு குப்பை போட்டு நான் எரிப்பேன். இப்படி இருக்கேன். என்ன வாஷிங் மிஷினில் துணி போடணும். வந்து கொஞ்சம் வேலைகள் இருக்குது. மாதிரி அவங்க வந்து மீன் என்னது வாங்கிட்டு வந்தாங்கன்னா கொஞ்சோண்டு குழம்பு வைக்கணும். இல்லை அப்படின்னா வேறு ஏதாவது குழம்பு வைக்கணும். காய்கறிலாம் நிறையா இருக்கா ஃப்ரிட்ஜில். அதாவது இருந்தால் எல்லாம் ஒன்று போல் இருக்கும், இல்லைன்னா இருக்காதுன்னு சொல்லல அந்த கதை. இந்த பார்த்தீங்களா இதில் வந்து கீழே மேலே வந்து காலிஃப்ளவரும் கிழங்கும் இருக்குது. கீழே வந்து மாவு தான் இருக்குது. மாவு ஆட்டி வச்சுருந்தால அதெல்லாம் இருக்குது. இதில் வந்து கேரட்டு, பீன்ஸ், சீனிரக்காய், முருங்கைக்காய் அந்த மாதிரி இதெல்லாம் அந்த டப்பாவில் இருக்குது. மறுபடியும் மேலே மல்லி இலை, புதினா இலை தான் இருக்குது. அப்புறம் கீழே தக்காளி இருக்குது. தக்காளி நிறையாவே இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. இந்த இருக்குது. இதுலேயும் மல்லி இலை இருக்குது. இதில் காய்கறி பாருங்கள். ஃபுல்லுமே காய்கறி தான். உங்களுக்கு தெரியுதான்னு தெரில. ஃபுல்லுமே காய்கறி இருக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. இதுலேயுமே ஃபுல்லும் ஜாமான் இருக்குது. எங்கள் கோழி வந்து முட்டை விட்டுட்டு இந்த விட்டுருக்கு பார்த்தீங்களா. முட்டை விட்டு வச்சுருந்தா நான் எடுத்துக்கொண்டு வச்சுருக்கேன். அதான் இருக்குது. சரி நம்ம பார்க்கலாம்.  நான் வந்து என்ன மேலே அங்கே போயிட்டு வந்து நம்ம பார்ப்போம்.
வீட்டில் கொஞ்சம் வேலைகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. அதனால தான் என்னால் வீடியோ போட முடியலை அப்படின்னு சொல்லி போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது எதனால் அப்படின்னா கொஞ்சம் வீட்டில் வந்து கொஞ்சம் மண்ணெலாம் அடித்து போட வேண்டியது இருந்து, ஏன்னா கொஞ்சம் நல்லா பள்ளமாக இருந்தது. அதனால் கொஞ்சம் மண்ணெலாம் அடித்து எடுத்து போட்டோம். அப்புறம் வந்து நம்ம வீட்டில் 2 பில்லர் வந்து விட்டாச்சு. பில்லருக்கு நல்லா டைல்ஸ்லாம் ஒட்டி அதையும் விட்டாச்சு. அப்புறம் நம்ம வீட்டில் வந்து கேட் வந்து போட்டிருக்கு அப்படின்னு சொன்னால அதை வந்து ஸ்டீல் கேட்டு தான் நம்ம வீட்டில் போட்டிருக்கு. அதுக்கு பிறகு நம்ம சர்ச்லாம் நல்லா தெரியுதா, அங்கே பக்கத்து இடத்துல கொஞ்சம் மரங்கள்லாம் நின்றுச்சுல, அதெல்லாம் வெட்டி எடுத்துட்டாங்க. அதனால் நல்லா கிளியராக நல்லா ரோடெலாம் நல்லா தெரியும். அப்படியே இருக்குது. மறுபடி அந்த கட்சி கொடி எல்லாமே கட்டியிருக்காங்க. ஏன்னா சிஎம் வந்து வர போகிறாங்க நெய் சாயங்காலம், அதனால் அதையும் கட்டியிருக்காங்க. அப்படி இங்கே வந்து இந்த வேலைகள் வந்து எனக்கு நடக்கிறதுனால தான் உங்களுக்கு ஒழுங்காக வீடியோ போட முடியலை. சரி என்ன நம்ம பார்க்கலாம். இப்போ அவங்க வந்து மீன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதில் மீன் என்னதுன்னா அயலை மீன் வந்து வாங்கிட்டு வந்தாங்க. அதில் ஒரு 5 துண்டு போல் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து பொரிக்கிறதுக்கு ஆளுக்கு ஒரு துண்டு கணக்கு பண்ணி. மறுபடியும் முட்டை வந்து எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து வேக வைக்கிறதுக்கு வச்சுருக்கேன். அவங்களுக்கு முட்டை வச்சு கொடுக்கலாம் அப்படின்ட்டு. நாட்டுக்கோழி முட்டை எங்கள் கோழி விட்ட முட்டை ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் இப்போ வந்து நாட்டுக்கோழி முட்டைன்னா விலைக்கெல்லாம் வாங்க மாட்டேன். முந்தி வந்து நம்மளுக்கு வீட்டில் கோழி முட்டை விடுமா, அதனால் அதை வச்சுக்கிடுவேன். இப்போ வந்து ரொம்ப நாள் ஆச்சு கோழி வந்து முட்டையே விடலை. அங்கே வந்து ஒரு 9 மாதங்கிட்ட ஆச்சு. பிறகு அந்த நாட்டுக்கோழி முட்டையே வாங்கலை. அப்புறம் இப்போ தான் பாத்து முட்டை வாங்குவேன், லகான் முட்டை வாங்குவேன், காடை முட்டை வாங்குவேன். அந்த நாட்டுக்கோழி முட்டை வாங்கலை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம கோழி விட்டதுனால அதை பசங்களுக்கு கொஞ்சம் அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கெலாம் கொடுப்பேன். ஏன்னா நான் வந்து அடிக்கடி கொடுப்போம். அதனால் முட்டை கிடச்சிட்டு நம்ம பசங்களுக்கு அங்கே முட்டை இருக்குது. மறுபடி கோழி முட்டையை விடும். அதனால் அப்படியே இருக்குது. மறுபடியும் மீன் வந்து அதில் உள்ள தலை கொஞ்சம் வால் துண்டு எல்லாம் போட்டு முருங்கைக்காலாம் போட்டு அயலை மீனை குழம்பு வந்து வச்சிட்ருக்கேன். இந்த பக்கம் வந்து கிழங்கு வந்து ஒரு துண்டு போல் எடுத்து அதை வெட்டி அதை வேக வச்சுட்ருக்கேன். நல்லா வேகட்டும். அப்புறம் அந்த மீன் குழம்புக்குள்ளே நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா அது வச்சு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். மீனை பொரிக்கணும், முட்டையை வேக வைக்கணும். மறுபடியும் இன்றைக்கி வந்து உருளைக்கிழங்கு வேறு ஃப்ரை பண்ணி வச்சுருந்தேன்ல பசங்களுக்கு, அதான் எங்களுக்கும் கொஞ்சம் வச்சுருந்தேன். அதான் இருக்குது. இப்படி தான் இருக்குது. பாத்திரம் வந்து கொஞ்சம் கிடக்குது கழுவணும். நம்ம மிஷினில் வந்து துணி போடணும். துணி போடாமல் இருக்குது. லிக்விட்லாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. என்ன துணி போடணும். துணி கொஞ்சம் நிறைய இருக்க தான் செய்யுது. மறுபடி வெளியில் கோழி இந்த வீட்டுக்குள்ளே இருந்து பாருங்கள். அது நான் கூட்டுக்குள்ளே முட்டை விடுறதுக்காக ஒரு குட்டையை வச்சு வச்சுருக்கேன். ஆனால் அதை அதில் விடாமல் அதை அப்படியே பார்த்துட்டே அலையுது. நம்ம வீட்டில் கொஞ்சம் வேலைகள் வந்து கொஞ்சம் நடக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால இந்தா இருக்குது பார்த்தீங்களா, அந்த சைட்லேயும் அங்கேயும் கொஞ்சம் வேலை நடக்குது. மாதிரி இந்த பக்கம் கொஞ்சம் மண்ணெலாம் அடித்து எடுத்து அப்படியே போட்டோம். கொஞ்சம் ஜல்லி இதெல்லாம் அடிச்சிருக்கு. அப்படியே கொஞ்சம் வேலை நடந்துக்கிட்டு தான் இருக்குது. சரி பார்க்கலாம். அதனால தான் வீடியோ ஒழுங்காக எடுக்கவும் முடியலை. சரி பார்ப்போம். நான் வந்து இனிமேல் குழம்புலாம் வச்சுக்கிட்டு அப்புறம் பார்க்கலாம். நம்மளுக்கு பாறைக்குண்டு எவ்வளோ க்ளியராக தெரியுது பார்த்தீங்களா. இன்னும் நம்மளுக்கு இதை பாருங்கள் தண்ணி தெரியுதா. இனிமேல் இதில் வந்து கொஞ்சம் குப்பைலாம் போட்டிருந்தால அந்த இடத்துல வந்து கொஞ்சம் மண்ணெல்லாம் போட்டு நிரப்பியாச்சு. இது வந்து விரவு தான் கிடக்கு. பிறகு நம்ம இனிமேல் இதை என்ன கெட்டுவாங்க. கெட்டுன பிறகு நம்ம பார்க்கலாம். என்னைக்கு கட்டுறாங்கன்னு தெரியலை. அது பையன் தான் கெட்டுவாங்க. என்ன கோழியெல்லாம் அந்த நிற்காத. சரி பார்க்கலாம். நான் வந்து காலையில் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன், இங்கே வந்து கொடியெலாம் கட்டியிருக்காங்க, இன்றைக்கி வந்து சிஎம் வராங்க அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருந்தேன்ல. இது வந்து சாயங்காலம் ஆயிடுச்சு. அதாவது சாயங்காலம் 5 மணி போல் வருவாங்க அப்படின்னாங்க. கடைசியில் அவங்க வந்தது வந்து 6:45 அந்த டைமுக்கு தான் வந்தாங்க. மாதிரி ரோடு எல்லாமே நல்லா ஃப்ரீயாக தான் இருந்தது. அவங்க வந்து போகிறதுக்கு கணக்கு பண்ணி அப்படி தான் இருந்தது. சிஎம் வந்தாங்க. அவங்கள நாங்கள்லாம் பார்த்தோம். ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பசங்க எல்லோரும் பார்த்தாங்க. அவங்க வந்து இந்த வண்டியில் தான் அவங்க வந்தது. அவங்க வந்து கையசைச்சாங்க. மறுபடியும் வணக்கம் பண்ணாங்க. நாங்களாம் அதே மாதிரி திருப்பி அவங்களுக்கு இதுனோம். அதுக்கு பிறகு வண்டிகள்லாம் நிறைய போச்சு. அவங்க எதுக்காக வந்தாங்க அப்படின்னா, கன்னியாகுமரியில் வந்து அந்த பாலம் வந்து கண்ணாடி பாலம் வந்து திறக்கிறதுக்கு வந்தாங்க. அதையும் திறந்துக்கிட்டு அப்புறம் அப்படியே நாகர்கோவிலுக்கு போகிறதுக்கு தான் எங்கள் பாதை வழியாக வந்தாங்க. ஏன்னா கன்னியாகுமரியிலேருந்து நேராக எங்கள் இதுக்கு வந்தால் நேராக அப்படியே ஒரு 12 கிலோமீட்டர் தான் நாகர்கோவிலுக்கு போகிறதுக்கு. அதனால் வந்தாங்க. இங்கேயும் வந்து அவங்க நம்ம முன்னாள் சிஎம்மோட சிலையையும் திறந்து வச்சாங்க புத்தளத்தில். அதையும் திறந்து வச்சுட்டு அப்புறம் இந்த பாதைக்கு போனாங்க. எல்லாம் நாங்கள் நின்று கொஞ்சம் நேரம் வேடிக்கை பார்த்தோம். பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்புறம் அவங்க போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் திரும்பி வீட்டுக்கு போனோம். அப்படி தான் நடந்தது. நிறைய வண்டிகள் வந்தது. அதுக்கு பிறகு தான் மக்கள்லாம் போக ஆரம்பித்தாங்க. ஏன்னா அது வரைக்கும் அவங்கள யாரையுமே விடலை. கொஞ்சம் நேரம் அந்த ரோடு வந்து அப்படியே ஃப்ரீயாகவே தான் இருந்தது. அதுக்கு பிறகு தான் மக்கள் வந்து வெளியில் வண்டியில் அவங்கவுங்க வேலைகளுக்கு
கிளம்பி போனாங்க. சிஎம்மை பார்த்ததுல ஒரு சந்தோஷம்தான். அவங்க அதுவும் நம்ம ரோடு வழியாக வராங்க அப்படிங்கும்போது ரொம்ப ஹாப்பியாக அதில் நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோம். அதுவும் இந்த சைடில் இருந்தாங்க, லெஃப்ட் சைடில். நாங்களும் அந்த பக்கம் நின்னதுனால நல்லா கிளியராக தெரிஞ்சது. நல்லா பார்த்துட்டு எடுத்துகிட்டு அப்புறம் இப்போது நைட் ஆகிடுச்சி. நைட்டில் வந்து கிச்சன் கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணிட்டேன். இப்படி தான் இருக்குது. மறுபடியும் கோதுமை அதெல்லாம் கொண்டு காய வச்சேன்ல, அதெல்லாம் இன்னும் எடுக்கலை. இன்றைக்கி வேறு எங்களுக்கு கொஞ்சம் மழை தூத்துற மாதிரி ஆயிட்டு. அதெல்லாம் அங்கேயே பக்கத்தில் நம்ம வீட்டிலேயே அங்கே வச்சுட்டு அதெல்லாம் சரி நாளைக்கு பார்க்கலாம் அப்படின்ட்டு அந்த வந்துட்டேன். இனிமேல் நாளைக்கு தான் போய் அதை லேசாக காய போட்டுட்டு நேரத்தோட ஏற்கனவே இன்றைக்கி கொஞ்சம் காஞ்சிருக்கேன். இன்னும் நாளைக்கு கொஞ்சம் காய போட்டுட்டு அந்த அளவுக்கு எடுக்கணும்னு நினச்சிருக்கேன். அதுக்கு பிறகு சாதத்துக்கு தண்ணிலாம் ஊற்றி வச்சுட்டேன். அடுப்பு எல்லாத்தையுமே நல்லா துடைச்சி எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு இதில் வந்து இந்த அடுப்பில் இதாக இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து எலி என்னென்னையோ இதை பிச்சு எடுத்துருக்கு. அதனால நான் இருக்கிற ஒரு கவர் போட்டு ஒட்டி வச்சுருப்போம். அப்படியே இருக்குது. அப்புறம் இங்கே அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணிட்டேன். சொந்த டப்பு எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரம் எல்லாமே கழுவியாச்சு. அவ்வளோதான். இன்றைக்கி வந்து இந்த விளாக் வந்து இதோட முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டுருக்கேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.